ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த வீடியோவில் வேதநாயகம் சாஸ்திரியார் என்பவரை பற்றி நாம் பார்ப்போம். தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னன் தமிழ்மொழி மீது கொண்ட ஆர்வம் காரணமாக அநேக தமிழ் வித்துவான்களை தமது அரசவைக்கு வருவித்து அவர்களது தமிழ் புலமையை கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றவர். அவர்களது புலமைக்கு பரிசளித்து கௌரவிப்பதில் ஆர்வமிக்கவர். அவரது அரசவையிலேயே அநேக வித்துவான்களை ஆதரித்து வைத்திருந்தார். அவர்களுள் கிறிஸ்தவ தமிழ் புலவர் வேதநாயகம் சாஸ்திரியாரும் ஒருவர். சாஸ்திரியார் மீது சரபோஜி மன்னன் மிகுந்த அன்பும் மதிப்பும் வைத்திருந்தார். ஒரு நாள் இந்து சமய பண்டிகை நாளையொட்டி அரசவை புலவர்கள் தங்கள் தெய்வங்களை புகழ்ந்து பாடி பாடல்களை இயற்றி மன்னரை மகிழ்வித்தனர். அதோடு மட்டுமன்றி மன்னரிடம் ஒரு விண்ணப்பத்தை வைத்தனர். வேதநாயகம் சாஸ்திரியார் நம்முடைய தெய்வத்தை புகழ்ந்து பாடல் ஏற்றி அரசவையில் பாட வேண்டும் என்பதுதான் அவர்களது விண்ணப்பம். மன்னர் சாஸ்திரியாரை அழைத்து என் தெய்வத்தை புகழ்ந்து பாடல் ஏற்றி அரசவையில் நாளை பாட வேண்டும் என்று கட்டளையிட்டார். இதை கேட்ட சாஸ்திரியார் துக்கத்தோடு வீடு திரும்பினார். சாஸ்திரியாரின் முகவாட்டத்தை கண்டது அவரது துணைவியார் காரணத்தை வினவினார். சாஸ்திரியார் காரணத்தை விவரித்து சொன்னார். துணைவியாரும் வேதனையுற்றார். எனினும் மனசஞ்சலத்தின் மத்தியிலும் அவரது துணைவியார் எந்நிலையிலும் அந்நிய தேவர்களின் நாமங்களை உங்களது வாயால் உச்சரிக்க வேண்டாம், விளைவுகளை குறித்து எந்த அச்சமும் இன்றி மிக தைரியமாக சொன்னார்கள். சாஸ்திரியாரும் உற்சாகமடைந்தார். தியானத்தில் அமர்ந்தார். பாடலை ஏற்றினார். அவர் உள்ளம் தெய்வீக மகிழ்ச்சியால் நிறைந்தது. மறுநாள் அரசவைக்கு வந்தார். அரசவை புலவர்கள் என்ன பாடப்போகிறார் என்று ஆவலோடு காத்திருந்தனர். மன்னரும் பாடலை கேட்க ஆர்வமுற்றார். இனிமையான துணியில் எந்த பதட்டமும் இன்றி பாட ஆரம்பித்தார். இயேசுவையே துதிசே நீ மனமே, இயேசுவையே துதிசே, கிறிஸ்தேசுவையே துதிசே நீ மனமே, இயேசுவையே துதிசே, எண்ணின காரியம் யாவும் முடிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதிசே நீ மனமே, இயேசுவையே துதிசே என பாடி முடித்தார். அரசவை புலவர்கள் மத்தியில் என்ன செய்ய போகிறாரோ என்று வியப்போடு கூடிய பதட்ட நிலை. மன்னர் முகத்தில் இனம் புரியாத வியப்பை காண முடிந்தது. எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்ட வேதநாயகம் சாஸ்திரியார் என் இயேசுவை பாடிய வாயால் வேறொருவரையும் புகழ்ந்து பாடமாட்டேன் என்று மிக தெளிவாக சொன்னார். மன்னர் ராஜ கட்டளையையும் பொருட்படுத்தாமல் உம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள உமது விசுவாசத்தையும் பற்றுதலையும் உறுதியையும் கண்டு உம்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி மற்ற புலவர்களுக்கு கொடுத்த வெகுமதியை விட சாஸ்திரியாருக்கு மன்னர் ரெட்டிப்பான வெகுமதி அளித்து அவரை கௌரவப்படுத்தினார். மன்னர் சாஸ்திரியார் மீது வைத்திருந்த அன்பும் மதிப்பும் இன்னும் பெருகிற்று. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதம் 56:11 தாவீதின் அறிக்கையை சிந்தித்து பாருங்கள். என் இயேசுவை பாடிய வாயால் வேறொருவரையும் புகழ்ந்து பாடமாட்டேன் என்று கட்டளையிட்ட மன்னரிடம் மறுத்து சொன்னது மாத்திரமல்லதான், நேசித்து சேவித்த இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து அதே மன்னர் முன்பாக பாடினாள் என்றால் தான் சார்ந்திருந்த இயேசுவின் மீது அவருக்கு இருந்த பெரிய விசுவாசத்தை எண்ணி பாருங்கள். விசுவாசத்தில் நிலைத்து நின்று தமது கல்வி திறமையால் அநேக பாடல்களை கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக பாடி அவைகள் 2 நூற்றாண்டுகளே கடந்தாலும் இன்னும் அழியா காவியமாக்கியவர் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களே. தனது 34 வயதுக்குள் 52 பாடல்களை எழுதினார். பெத்லகேம் குறவஞ்சி என்ற நூல் அவரது மிக சிறந்த படைப்பாகும்.
தன் ஆவிக்குரிய தகப்பனாகிய ஸ்வாட்ஸ் குருவானவர் மூலம் இறையியல் பயிற்சி பெற்ற சாஸ்திரியார் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மாபெரும் கொடை. அவர் அடிச்சுவட்டில் இன்றும் அவரது குடும்பம் இப்பணியை செய்து ஆயிரம் பேரை பாடல்கள் மூலம் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி வருவது தேவனின் மகா பெரிய கிருபையே. தேவ மக்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாளந்துகளை தந்திருக்கிறார். கிறிஸ்துவின் மகிமைக்காக பிறர் பயனடையத்தக்கதாய் எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம்.